Hi friends, welcome to Chittukuruvi Kitchen. Today சமையல் என்னன்னு பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம 6 விதமான சட்னி அரைக்க போறோம். சட்னி அப்படினால டெய்லி நம்ம இன்னைக்கு அரைச்சதே அரைக்கிறதா, டெய்லி என்ன சட்னி அரைக்கிறது, ஒரே மாதிரி அரைச்சாலும் போர் அடிச்சு போயிடும். இனி அந்த கன்ஃபியூஷனே வேண்டியதில்லை. 6 நாளைக்கு 6 விதமான சட்னி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சிட்டுக்குருவி கிச்சன் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். இந்த 6 விதமான சட்னி ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. மைசூர் ஸ்டைல் சட்னி அரைக்க போகிறோம். ஒரு சிறு நெல்லிக்காய் சைஸுக்கு புளி சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 6லேருந்து 7 வரமிளகா காரத்தை அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ஒரு வடச்சட்டியில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிட்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம். அதோட 1 ஸ்பூன் அளவுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கலாம். 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் சேர்த்துக்கிட்டு 10 பல் பூண்டு, ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். உப்பு கொஞ்சம் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு அதோட தேங்காய் கொஞ்சம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம தோசை வார்த்துக்கலாம். இந்த மாதிரி தோசை ஊற்றிட்டு மேலே சட்னி அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு நெய் அல்லது நல்லெண்ணெய் சேர்த்து தோசை ஊற்றி சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க. அவ்வளோதாங்க மைசூர் சட்னி. இந்த மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆந்திரா ஸ்டைல் கார சட்னி தான் செய்ய போகிறோம். நல்லா வாய்க்கு ருசியாக நல்லா டேஸ்ட்டாக சாப்பிட்ணும் அப்படின்னா இந்த சட்னி செஞ்சு பாருங்கள். மிளகா ஒரு 15 வரமிளகா நல்லா தண்ணியில் அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கேன். அதோடு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். 10 சின்ன வெங்காயம், ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி, 5 பல் பூண்டு, உப்பு சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துடணும். இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் கடுகு, கருவேப்பிலை போட்டு நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதித்து வந்தோடனே கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பார்த்திங்கன்னா ஒரு பிஞ்ச் அளவுக்கு வெல்லம் சேர்த்தோம் அப்படின்னா உப்பு புளி காரத்தை நமக்கு நல்லா எடுத்து கொடுக்கும். அவ்வளோதாங்க கார சட்னி. இந்த ஆந்திரா ஸ்டைல் கார சட்னியில் நல்லா தோசை ஊற்றி மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு நெய் 1 ஸ்பூன் ஊற்றி சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க. இட்லி தோசைக்கு ஏற்ற மாதிரி சூப்பரான கடப்பா ஸ்டைல் கருவேப்பிலை சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கடாயை வச்சுக்கலாம். 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கலாம். காரத்துக்கு 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு தேங்காய், ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை, ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஓரளவுக்கு வதங்கின உடனே இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கின உடனே தேவையான அளவு உப்பு சேர்த்து 1 துண்டு அளவுக்கு இஞ்சி சேர்த்துருக்கேன். சேர்த்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு தாளிப்பு கொடுத்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய், கடுகு, உளுத்தம் பருப்பு, 2 வரமிளகா சேர்த்து தாளித்து கொட்டணும் அப்படின்னா கடப்பா ஸ்டைல் கருவேப்பிலை சட்னி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி நம்ம இட்லி தோசைக்கு ஏற்ற மாதிரி கதம்ப சட்னி செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வடச்சட்டி வச்சாச்சு. 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு 10 சின்ன வெங்காயம், 4 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு தக்காளி, சின்ன சைஸ் புளி, ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். 2 பச்சை மிளகா, 2 வரமிளகா சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். ஆற வெட்டி மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ தாளிப்புக்கு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி ஒரு ஸ்பூன் கடுகு, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து தாளித்து எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாருக்கு மாதிரி சட்னி நல்லா அரைச்சோம்னா தாளிப்பு அதில் கொட்டிக்கலாம். நம்மளோட கதம்ப சட்னி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். செய்யலான்னு பார்க்கலாம். வடச்சட்டி வச்சாச்சு. 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு 10 சின்ன வெங்காயம், 4 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு தக்காளி, சின்ன சைஸ் புளி, ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். 2 பச்சை மிளகா, 2 வரமிளகா சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். ஆற வெட்டி மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ தாளிப்புக்கு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி ஒரு ஸ்பூன் கடுகு, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து தாளித்து எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாருக்கு மாதிரி சட்னி நல்லா அரைச்சோம்னா தாளிப்பு அதில் கொட்டிக்கலாம். நம்மளோட கதம்ப சட்னி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். வரமிளகாய் தேங்காய் சட்னி செய்ய போகிறோம். 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு
தேங்காய் பூ சேர்த்துருக்கேன். 7 பல் பூண்டு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ தாளிக்கிற கரண்டி வச்சு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எப்போ வரமிளகா பச்சையாக போடுவீங்க, இந்த மாதிரி வறுத்து போட்டு பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். காரத்துக்கு தேவையான ஒரு 6 மிளகா, அரைமுடி தேங்காய் சேர்த்துருக்கேன். அதனால் ஒரு 5லேருந்து 6 மிளகா வரைக்கும் சேர்க்கலாம். சேர்த்து நல்லா பொரியட்டும். கரு கூடாமல் நல்லா சவக்க பொரிச்சு எடுத்துக்கலாம். இது மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். தாளிப்புக்கு கடுகு கருவேப்பிலை போட்டு அதே எண்ணெயில் தாளித்து எடுத்துக்கலாம். அரைச்சது ஒரு பவுலுக்கு மாற்றி தாளிப்பை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு தடவை நீங்கள் தேங்காய் சட்னி செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒவ்வொரு ஊர் ஸ்டைலோட சட்னியும் நம்ம இந்த ரெசிபியில் பார்த்துருப்போம். இந்த மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் டைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக இருங்க. தேங்க்யூ.